அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியானவும் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இது வந்து இஃப்தாருக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நான் இதுக்கு இன்றைக்கி வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கன் தான். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இதை 1/2 hour வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். குக் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க ஃப்ரிட்ஜிலேருந்து. இப்போ அடுத்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 1 கேப்சிகம், கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் அகலமான கடாயாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஒரு தடவை இந்த சாண்ட்விச் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்கை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க மறக்கவே மாட்டாங்க. அடிக்கடி கேட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். மார்னிங் டிஃபனுக்கும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வந்து ஒரு கிளாஸ் வரணும், கண்ணாடி பதம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோடு நம்ம ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதோட விதையெல்லாம் நீக்கிட்டு வெறும் கேப்சிகம் மட்டும். ஸோ அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கேப்சிகம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும். அதோட ஸ்மெல் வந்து வரும் நல்லா. ஸோ அந்த டைமில் நல்லா வதங்கிடுச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி மட்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் அந்த மசாலா எதுவும் ஆட் பண்ணல. ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அந்த கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து நான் நம்மளாம் மிக்சியில் வந்து அரைச்சிக்கிட்டேன். ஸோ அரைச்சோன்னா அந்த ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ அதை வந்து இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கேப்சிகமோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதில் ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்க. என்ன இது ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்குது, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நல்லா நீங்கள் பெரட்டி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கனாலே அது அப்படியே தனித்தனியாக உதிரிடும். இப்போ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் என்னோடதை. நல்லா உங்களுக்கு தனித்தனியாக தெரியுதா கொஞ்சம் கொஞ்சமாக. இதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் பெரட்டிகிட்டே இருந்தேன்னா அப்படியே அது தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக சிக்கன் வந்து உதிர்னா எப்படி இருக்கும், சிக்கன் உதிரி சிக்கன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பிச்சு பிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்களா எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இன்னும் நல்லா நீங்கள் அப்படியே இந்த ஸ்பூனை வச்சு குத்தி குத்தி பண்ணினா கூட சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ இதில் வந்து மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் இருக்க மசாலா பவுட்ரு தான். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பெரட்டிக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் சிக்கனுக்கு ஏதாவது மசாலா பவுட்ரு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பெப்பரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனோட எல்லா மசாலா பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் மசாலா வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த மல்லித்தூள், மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். அதுவும் வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்காக நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்லா எல்லாத்தோட பெரட்டிக்கோங்க சிக்கனோட. அதுக்கப்புறம் தண்ணி வந்து தயவு செஞ்சு நிறையா ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரு கிளாஸ் போதும். ஒரு கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாகவே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு மட்டும். வெறும் சிக்கன் வந்து லைட்டாக தெரியணும் மதக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கினா போதும். ஸோ இது வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் வேகணும். இப்போ வந்து தண்ணி நீங்கள் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ சாண்ட்விச்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியாது. நம்ம வெந்துச்சுன்னா சிக்கன்லேருந்து ஆல்ரெடி தண்ணி வரும். 150 ml வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாட்டர் வந்து 150 ml சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து குக் ஆகி அந்த செமி கிரேவி மாதிரி ஆகணும். ஸோ தண்ணி நல்லா வற்றி கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம ரெடி ஆகிடும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ஸோ நமக்கு சிக்கன் வந்து ரெடி 15 நிமிஷம் போதுங்க. கரெக்டாக நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆகிடும், குக் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நெய் ஆர் பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து சாண்ட்விச் ப்ரெட் வந்து வாங்கியிருக்கேன். கடைகளில் பேக்கரி அந்த மாதிரி ஷாப்லலாம் போய் வந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெட்டு தருவாங்க. சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு கேட்டிங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும். ஸோ நான் வந்து கேக் கடை இருக்குல்ல, கேக் கடை அந்த மாதிரி அங்கே வந்து வாங்கியிருந்தேன். இந்த சாண்ட்விச் ப்ரெட்டு ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு 2 சைடுமே டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு டோஸ்ட் ஆனதுக்கப்புறம்
திருப்பிட்டு அது மேலே வந்து 1 ஸ்பூன் மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஹோம்மேட் மயோனைஸ் தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஹோம்மேட் மயோனைஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில். பார்க்காதவங்க போய் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டொமேட்டோ சாஸும் வந்து ஹோம்மேட் தான். ஸோ இந்த டொமேட்டோ சாஸ் ரெசிபியுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நான் இந்த வீடியோ கீழே லிங்க் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுமே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த கிரேவியை வச்சுக்கோங்க. சிக்கன் கறி கிரேவி வந்து நீங்கள் சப்பாத்தி தோசை கூட செம்மையாக இருக்குங்க. ஸோ வந்து ஒரு கீ ரைஸ் அப்படின்னா கூட சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் வந்து அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பலாம் அமுக்குனா வெளியெல்லாம் வராது. ஸோ நீங்கள் தாராளமாக நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடு வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து லைட்டாக கீ ஆர் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, குழந்தைங்களுக்கு எது வந்து பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குங்க, நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஹோம்மேடாக கெச்சப்பும் மயோனைஸும் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் இது. வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து பன்னீர் வச்சு கூட செய்யலாம். இதே ரெசிபி சேம் கிரேவி நம்ம எப்படி பண்ணமோ அதே ரெசிப்பியில் சிக்கன் பதிலாக நீங்கள் பன்னீர் கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி வெறும் வெஜிடபிள்ஸாக போட்டு கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். சேம் டேஸ்ட்டு தான் வரும். ஸோ அதே வந்து ஃப்ளேவரும் கொடுக்கும். நீங்கள் வந்து மில்க் ப்ரெட்டை விட வீட் ப்ரெட் வந்து டேஸ்ட் உண்மையிலே வந்து அதிகமாக இருக்குங்க சாண்ட்விச்சுக்கு. ஸோ வந்து நீங்கள் ஒரு தடவை வீட் ப்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடுமே நல்லா வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் நடுவில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சாண்ட்விச் ப்ரெட் தானே, ஸோ வந்து நல்லா பெருசாக இருந்தனால நல்ல ஒரு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு என்னென்ன சாண்ட்விச் ரெசிபீஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சாண்ட்விச்க்கு நடுவில் நீங்கள் சீஸ் இருந்தால் கூட சீஸ் ஸ்லைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.